ஈரான் என்ன சொன்னுச்சு, எனக்கு அங்க $2 மில்லியன் கொடுத்துட்டு பாஸ் பண்ணி போங்கன்னு. அமெரிக்கா என்ன சொல்லுது, இப்போ நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உலகம் பூரா வர ப்ரெஷர்லாம் எனக்கு தான் வருது, அதை ஓப் பண்ணி விடுங்க. அவங்க அதை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இஸ்லாமாபாத்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல. ஏன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாங்க பண்ணுவோன்றாங்க, அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்போ அந்த பாதை இப்படி இருக்கு. இதுல ஈரான் இங்க பிளாக் பண்ணுது. அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்த இடத்துல நான் பிளாக் பண்ணுவேன்னு சொல்லுது. ஆனா இந்த பிளாக்ல நீங்க இங்க பிளாக் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் நீங்க பிளாக் பண்ணாலும் நீங்க எதுக்காக இதை போராடினீங்க? இது எல்லா ஆயிலையும் ஃப்ரீ பண்ணா எல்லா ஊர்ல இருக்க பிரச்சனை தீரும்னு. அப்ப நீங்க பிளாக் பண்ண என்ன, அவங்க பிளாக் பண்ண இது எப்படின்னா, நானும் பிளாக் பண்றேங்கிற ஒரு 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 பிம்பத்துக்கு வேணா காமிச்சிக்கலாமே தவிர பிரச்சனை சால்வ் பண்ணல. உங்க இந்த பிரச்சனையும் இங்க சால்வ் பண்ணல. வேர்ல்டோட ஆயில் இஷ்யூவும் சால்வ் பண்ணல, கேஸ் இஷ்யூவும் சால்வ் பண்ணல, அமெரிக்கால உங்களோட லோக்கல் இஷ்யூவும் சால்வ் பண்ணல. ஸோ இப்போ யாருன்னா ஈரான் தான் இந்த இடத்துலயும் ஸ்ட்ராட்டஜிக்கா ஃப்ரண்ட்ல நிக்குது. சி லாஸ் இதெல்லாம் கிடையாது. ஹூ இஸ் வின்னிங் இன் திஸ் க்ரூஷியல் வார்னா ஈரான் தான்.